ஓம் சக்தி. சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நீ நீயாக இருக்க மாட்டாய். நீ சிந்தித்து சிந்தித்துத்தான் பல வினைகளை தானாக எடுத்து தலையில் போட்டுக் கொண்டிருக்கிறாய். ஏற்கனவே பல நிகழ்வுகளை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன். எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, என்ன வேலை செய்திருந்தாலும் சரி, எந்த உறவுகள் உன் வீட்டிற்கு வந்தாலும் சரி, ஒரே ஒரு எண்ணத்தோடு தெளிவாக இரு என்று. மனதில் பல ஓட்டங்களோடு பல சிந்தனைகளோடு நீ இருந்தால் நடப்பது எதுவும் தெளிவாக உனக்கு புரியாது. யாராவது ஏதாவது கேட்டுக்கொண்டிருப்பார்கள், எதற்காவது நீ தலையாட்டிக் கொண்டிருப்பாய். அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாய் என்று எடுத்தும் கொள்வார்கள். பிள்ளையே, அணு அளவு அசைந்தால் கூட அதற்கு காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் உன் சுற்று வட்டாரத்தில் இருந்து கொண்டு நீ ஏன் இத்தனை அலட்சியமாக எப்போதும் சிந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் என்று சொல்லி உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு மனிதனுக்கு எத்தனை முக்கியம் தெரியுமா? சென்று கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் திரும்ப உனக்கு கிடைக்காத நேரங்கள், உன் வாழ்க்கையில் இருந்து கழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நேரங்கள். அதை எத்தனை வேண்டுதலாக செலவு செய்ய வேண்டும் தெரியுமா? ஆனால் உன் நேரங்கள் அத்தனையும் வீணடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உன் வீட்டில் இருந்து எத்தனை பொருட்கள் வெளியே போயிருக்கிறது தெரியுமா? யாருக்கு நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாய் தெரியுமா? உன் கைகளில் இருந்து இன்னொரு கைகளுக்கு எதுவெல்லாம் போயிருக்கிறது தெரியுமா? இதையெல்லாம் மறந்து விட்டாய் நீ. கேட்டால் கவலையில் ஆழ்ந்து விட்டேன், என்னால் வேறு எதையும் சிந்திக்க முடியவில்லை, என் சிந்தனையை கட்டி போட்டு விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இப்போது நானும் உன் நேரத்தை வீணடிக்காமல் விஷயத்திற்கு வருகிறேன் என் பிள்ளையே. நீ இதை பார்த்து கொண்டிருக்கும் நேரம், இந்த நிமிடத்தில் இருந்து உன் நேரங்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. 108 மணி நேரத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். பிள்ளையே, அது நீ நடந்து கொண்டிருக்கும் நேரம் உனக்கு விபரீதத்தை அள்ளி கொடுக்க போகிறது என் பிள்ளையே. நான் எதிர்பார்க்கவே இல்லை, கனவிலும் இப்படி நடக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். அன்பு பிள்ளையே, நான் சொல்லிக் கொண்டிருக்கும் அவசியத்தை தெரிந்து கொண்டாயா? எதற்காக நான் உன் இடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ற அவசியத்தை தெரிந்து கொண்டாயா? அவசியமான ஒன்று பிள்ளையே, மிகவும் அவசரமான ஒன்று கூட. இந்த 108 மணி நேரத்திற்கு பின்னால் நீ படும் அவஸ்தைகளை போக்க வேண்டும் என்றுதான் இப்போதே உன்னை தேடி வந்திருக்கிறேன். பாடுகள் உன் மனதில் நிறைந்திருக்கிறது. கைகால்கள் பலமில்லாமல் போய்விட்டது. கடன் கேட்கக்கூட ஆள் இல்லாமல் தவித்து வரும் நீ, இதையும் நீ இழந்துவிடக்கூடாது, இதையும் நீ பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை தூரம் உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு குழந்தையே, வரும் ஆபத்து எத்தனை வீரியமானது தெரியுமா? மொத்த வீரியத்தையும் உன் மீது காட்ட வேண்டும் என்று வரப்போவது என்ன தெரியுமா? அன்பு பிள்ளையே, அதை தவிர்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் போதும், இதற்கு மேல் எதுவுமே நடக்க நான் அனுமதிக்க கூடாது என்ற முடிவோடு இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தேடி வந்து என்னுடைய வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன். செல்ல பிள்ளையே, என்னோடு நீ இருக்க வேண்டும். என் கைகளை கோர்த்து என் பிள்ளை நடக்க வேண்டும். நான் காட்டிய வழியில் என் பிள்ளை நடக்க வேண்டும். அப்போதுதான் என் பிள்ளைக்கு நல்வாழ்வு பிறக்கும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் வாக்கை என் பிள்ளை மதிக்கும் என்று தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு, மிகவும் கவனமாக இரு என் பிள்ளையே.
எந்த விதத்தில் உன்னை வீழ்த்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய வீரியம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தெருவில் நடக்கும் போது அல்ல, உன் வீட்டு வாசற்படியை தாண்டும் போதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் பார்வை கீழேயும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. மேல் நோக்கி மட்டும் இருக்கக்கூடாது. உன் பாதத்திற்கடியில் என்ன வருகிறது என்பதை தெளிவாக பார்த்து நட. இல்லை என்றால் ஆபத்தில் சிக்கிவிடுவாய். ஞாபகத்தில் வைத்துக்கொள். தீங்கு உன்னை தீண்டக்கூடாது. தீமைகள் உன்னை அணுகக்கூடாது. அதற்கு உன் தாய் சொல்லும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியும், செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் உடனடியாக வாங்கி பூஜைகளை தொடங்கு. ஓம் சக்தி. நன்றி.